இதை நம்ம காலதாமதம் ஒவ்வொரு ஆண்டு நம்ம செய்கிறோம். என்னது சொல்கிறேன், வர இருக்கு நிறைய இருக்கு. ஆமாம், அந்த ஷெட்யூல் ஆஃப் ரைட்ஸ் வந்து 1 நாள்லேருந்து விரைவாக செய்யும் போது முடிச்சார். என்ன நம்ம மாண்புமிகு பேரவைத் தலைவர் புதன்கிழமை சாயந்தரம் சொன்னீங்க 10 நிமிஷம். நீங்க 10 நிமிஷம் கொடுக்குறேன். நான் காலையிலேருந்து பார்க்குறேன், அதிகபட்சம் 40 நிமிஷம் போயிருக்கு, 20 நிமிஷம் போயிருக்கு. நான் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் முடிச்சேன். 10 நிமிஷம் உங்களுக்கு 20 நிமிஷம் முடிச்சிடுறேன். அதான் ஷெட்யூல் ஆஃப் ரைட்ஸை அந்த 1 நாளில் ஆரம்பித்து உரிய நேரத்தில் நம்முடைய பொதுப்பணித்துறை அந்த ஷெட்யூல் ஆஃப் ரைட்ஸை வெளியிட்டுச்சுன்னா இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு வேலை இல்லாமல் போயிடும். இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது மாண்புமிகு நம்முடைய அமைச்சரவர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறது, அதிகபட்சமாக 5% தான் எஸ்கலேஷன் கொடுக்குறாங்க. இந்த மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்ட போருக்கு பின்னால் 1 கிலோ தாறு அதுக்கு முன்னாடி 52 ரூபா 50 பைசா வித்துச்சு. இன்னைக்கு 90 ரூபாய் தாறு விற்குது. நாம் கொடுக்கறது 5%, 1 கோடி ரூபாய்க்கு 5 லட்சம் ரூபா. ஆனால் இந்த நாடு போரின் பிறகு தார் விலை என்ன தெரியுமா ஏறி இருக்கு? 50 ரூபா வித்து தாரு 1 லட்சம் ரூபா வித்து. நம்ம கொடுக்கறது 5%, ஆனால் 48% விலை ஏற்றம். அதனால் இந்த எஸ்கலேஷனை எப்போ நம்ம எஸ்டிமேட் போடுறோமோ அந்த நேரத்தில் என்ன விலையோ அதை வாங்கி அந்த எஸ்டிமேட் போட்டு அந்த குறித்த காலத்தில் டெண்டர் வச்சு அந்த டெண்டர் பீரியட் 6 மாதம்னா 6 மாதத்தில் முடிக்கணும், 9 மாதம்னா 9 மாதத்தில் முடிக்கணும், 12 மாதம்னா 12 மாதத்தில் முடிக்கணும். இல்லாட்டினா நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் சொல்வது மாதிரி அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணிட்டு மீண்டும் டெண்டர் வச்சு அடுத்த ஒப்பந்தக்காரர் கொடுக்கணும். அப்போ தான் இது சட்டப்படி சரியாக இருக்கு என்பதை நான் நம்முடைய அமைச்சர்கள்ட்ட கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். அத்தோடு எங்களது நீடாமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் கட்டி ரொம்ப நாளாச்சு, கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரயில்வே லைன் இணைக்கப்படாமல் இருக்குது, ரயில்வே லைன் இணைக்கப்படாமல் இருக்குது. அதை உடனடியாக அதை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். நம்முடைய நீடாமங்கலம் பேரூராட்சி பகுதி டெய்லி பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ரயில்வே லைனுக்கு மேலே நான் அதுக்கு ஒரு நாள் டெண்டர் வைக்கலை, இன்னும் எதுவுமே செய்யலை. அது இமீடியட்டாக முடிச்சு கொடுத்தீங்கன்னா எனது தொகுதி மன்னாடி சட்டமன்ற தொகுதிக்கு மிகப்பெரிய ஒரு பேராக இருக்கு. நம்முடைய அமைச்சருக்கு நிச்சயமாக நெஞ்சாத நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.